ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி லா பற்றி பார்க்க போகிறோம். கூலும்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். கூலும்ஸ் லா, ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபஸ்ட் லெசன். ஓகே, ஸோ இந்த கூலும்ஸ் லா இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் இந்த ஃபஸ்ட் லெசனில் டீல் பண்ண போகிறது கிடையாது. சார்லஸ் அகஸ்டின் டி 1785 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டாக தான் அந்த கூலும்ஸ் லாவை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அது என்னென்னா, ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஓகேயா, ரெண்டு ஸ்டாட்டிக் சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் கூலும்ஸ் லா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ அந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு சார்ஜோட குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது. மேபி அந்த சார்ஜ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த சார்ஜ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மேக்னெட்ஸில் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ஒன்று பார்த்திங்கன்னா சார்ஜோட குவான்டிட்டி அதிகமானால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சார்ஜ் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கா அப்படி கிடையாது. இதில் மூணாவது ஒரு ஃபேக்டரும் இருக்குது. த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜஸ். ஓகே, சார்ஜோட குவான்டிட்டி Q1 அண்ட் Q2. தென் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேயா, ஸோ இந்த ஆர் ஸ்கொயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஓகே, ஸோ இந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் லாவும் கூட இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கூலும்ஸ் லாவும் இருக்குது. ஓகே, ரெண்டுக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஃபேக்டர் வந்து K அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த K is equal to 1/4πε0. ஓகேயா, ஸோ இதில் 1/4π, இந்த 4πன்றது நம்பர்ன்றது தெரியும். பட் இந்த எப்சிலான் நாட்ன்றது என்ன அப்படின்னா, இந்த எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாத் எடுக்கிறீங்க, அந்த கிளாத் வந்து ஃபேப்ரிக் எப்படி இருக்குது, அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ உள்ளு கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு காட்டன், உள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்ஸ் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை என்ன செய்கிறீங்கன்னா வாட்டரில் டிப் பண்ணுறீங்க. சில்கை கூட எடுத்துக்கோங்க. இது அதை அலோவ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து அந்த வாட்டர் அலோவ் பண்ணக்கூடிய லெவல் வந்து டிஃபர் ஆகும். ஓகேயா, ஸோ அப்போ மெட்டீரியலே என்ன செய்யுது, ஒரு மீடியத்தை இன்னொரு மீடியம் அலோவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே டிஃபர் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்கள் இந்த இடத்துல லிக்விட்க்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியத்துக்கு பதிலாக கேஸ், லிக்விட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சாலிடியம், வேக்யூமை கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நிறையா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை என்ன செய்யும் உங்களுக்கு அலோவ் பண்ணும். என்ன ரீசன்னா அது வேக்யூமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சாலிட் மீடியம் அந்த அளவுக்கு என்ன செய்யாது, உங்களுக்கு பெர்மிட் பண்ணாது. லிக்விட் மீடியம் மாட்ரேட்டாக பண்ணும், கேஸ் மீடியம் கொஞ்சம் நல்லாவே பெர்மிட் பண்ணும். ஸோ இந்த லெவல்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா, இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8.854 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் -1 மீட்டர் -2. ஸோ இதுதான் இதோட யூனிட்டாக இருக்குது. இப்போ சம் அதர் மீடியத்தில் நான் சார்ஜை வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து பெர்மிட்டிவிட்டியை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பெர்மிட்டிவிட்டியை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி εr is equal to ε/ε0. ஓகே, இடத்துல எப்சிலான்றது மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி. ஓகே, தென் ε0ன்றது வேக்யூமில் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறோம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லா குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, சார்ஜஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே 1 யூனிட் மட்டும் தான் கொடுக்குறேன். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1 கூலும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், எவ்வளோ நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணி கூலும்ஸ் லால வெக்டர் ஃபார்ம் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து ஃபார்முலாவில் நான் இந்த ஃபோர்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது Q1 Q2 இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Q1 வந்து Q2 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நான் எப்படி சொல்லணும்னா F21ன்னு சொல்லணும். ஓகேயா, F12ன்னு சொல்லக்கூடாது, F21 சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னா 2 மேலே 1 கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை F21, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மேலே 2 கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை F12ன்னு சொல்லணும். அப்போ F12 வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இதுக்கு ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ அதனால் அதுக்கு நெகட்டிவ் சைன் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, ரெண்டுமே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜாக இருந்துச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும்.